Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, பசியின்மை, அப்படியே சாப்பிட ஆரம்பித்தாலும் வயிற்று வலி ஏற்படுகின்றது. பசியே இல்லை, அப்போ நம்ம வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டா தான் நமக்கு உடம்புல சத்து கிடைக்கும், சிறப்பாக இயங்க முடியும். சாப்பிடணும்னு சாப்பிடும் பொழுது 2 கவளம் சாப்பிட்ட உடனே ஸ்டமக் பெயின் ஏற்படுகின்றது. ஆகையினால சாப்பிடாமலே நமது நிலை தள்ளிக்கொண்டே செல்கின்றது. இது நிறைய நபர்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இது எதனால் வருகின்றதுன்னா, ஒன்று வயிற்றில் அல்சர் புண்கள் இருந்தாலும் வரும், ஜீரண மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படும், சிறுகுடல் பெருங்குடலில் அசுத்தங்கள் அதிகமாக தங்கியிருக்கும் பொழுதும் அந்த மாதிரி நிலை ஏற்படும். அப்போ அதேமாதிரி உடம்பில் அந்த வாயுக்களினுடைய வாயுக்களினுடைய நிலை கரெக்டாக இருக்கணும். அந்த வாயுக்களில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகள் ஜீரண மண்டலத்தை பாதிக்கும். அந்த குடல் சுருக்கம்னு சொல்கிற பாருங்க, சில பேர் பார்த்துருக்கீங்கன்னா அந்த சரியான நேரத்துக்கு சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க. அப்படி டைம் தள்ளி காலை சாப்பாடு 11 மணி 12 மணி இந்த மாதிரி சாப்பிட்டு பழகிறவங்களுக்கு குடல் சுருக்கம் ஏற்பட்டுரும். அந்த குடல் சுருக்கம் ஏற்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அதிக உணவை இதை எடுத்துக்கொள்ளாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக தான் நம்ம இன்றைக்கு அதனுடைய பயிற்சிகளை பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த மாதிரி பசியின்மை உள்ளவர்கள் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்ல பசி எடுக்கும், குடல் சுருக்கம் ஏற்படாது, ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். இந்த மாதிரி பசியே இல்லாமல் இருக்கின்றவர்கள் தாராளமாக இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை காலை மதியம் மாலை 3 வேளையும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக மிக விரைவிலேயே நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் அபான முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ அபான முத்திரை, நடுவிரல் மோதிர விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். சிறுகுடல் பெருங்குடல் நல்ல சக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரித்திவி முத்திரை, மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஸ்பிளீன் மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். இந்த முதிரையின் மூலமாக மண்ணீரல் மிக நல்ல சக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அதிகமாக பசியின்மை உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இயக்கட்டும். வயிற்று உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இந்த முதிரையின் மூலமாக ஜீரண மண்டலம் நல்ல சக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. அர்த்த பத்மாசனம். அபான முத்திரை, நடுவிரல் மோதிர விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ அடுத்த முத்திரை பிரித்திவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஸ்பிளீன் மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நல்ல பிராண ஆற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மாதங்கி முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. ஜீரண மண்டலம் நல்ல சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க. வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. அபான முத்திரை. நடுவரல் மோதிர விரல் என்னோட மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஜீரண மண்டலம் நல்ல பிராணாற்றலை பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரித்திவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுகுடல் பெருங்குடல் ஜீரண மண்டலத்துக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. பறவை ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க. இது குப்புறப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல பொறுமையாக படுத்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கை முன்னாடி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளத்திட்டே கை ரைஸ் பண்ணுங்கள், கால் ரைஸ் பண்ணுங்கள், தலையை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீத் அவுட் பண்ணிட்டே ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்திட்டே கை ரைஸ் பண்ணுங்கள், கால் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டே ரிலாக்ஸ். இப்போ அப்படியே திரும்பி படுத்துக்கோங்க. பவன முக்தாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் அனுப்புகிறாங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ வலது கால் மடிச்சுக்கோங்க. 2 கைனால் முட்டி பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே சின்னால முட்டத்தோட பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே மெதுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை ஒரு கால் மடிச்சுக்கோங்க, வலது கால் மடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சு உள்ளெழுத்திட்டே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ 2 கால் மடிச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சு உள்ளெழுத்திட்டே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே பொறுமையாக இருந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள்.
அபான முத்திரை, நடுவிரல் மோதிர விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். பிரிதிவி முத்திரை, மோதிர விரல் பெருவிரல் நுனி. தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ஸ்பிளீன், மண்ணீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். மாதங்கி முத்திரை, எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. ஜீரண மண்டலம் அனைத்தும் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். ஒவ்வொரு முத்திரையும் 2 நிமிடம் காலை, மதியம், மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதிக பசியின்மை உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உணவில் கொய்யாப்பழம், மணத்தக்காளி உணவில் எடுத்துக்கோங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை வேப்ப இலை கொழுந்து மென்று ஒரு குத்து எடுத்து நன்றாக மென்று சாப்பிட்டுக்கோங்க. வாட்டர் சாப்பிட்டுக்கோங்க. நிச்சயமாக நல்ல பசி எடுக்கும். சிறப்பாக வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily. Taste the Daily.